வணக்க மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பார்க்கலாம். பிஜிடிஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய முதுகலை பட்டதாரியுடைய சிவி சென்றவர்கள் கவனத்தோடு இருக்க வேண்டிய நேரம். ஸோ முதுகலை பட்டதாரியோடைய முதற்கட்ட சிவி லிஸ்ட் எல்லாமே போயிட்டு வந்திருப்பீங்க. அடுத்த கட்ட சிவி எப்போ வெளியாகும், இந்த முதற்கட்ட சிபி போனவங்களுடைய ப்ரொவிஷனான செலெக்ஷன் லிஸ்ட்டு எப்பொழுது வெளியாகும், இதை பற்றின ஒரு முழுமையான தகவலை இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பிஜிடிஆர்பியோடைய முதற்கட்ட சிவி சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகள் முடிவடைந்து விட்டதுங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்து எல்லாருமே பார்த்திங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைக்கப்பட்டிருக்காங்க. இவர்களுக்கு ப்ரொவிஷனான செலெக்ஷன் லிஸ்ட்டு என்றைக்கு வெளியாகும் அப்படின்றது இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. ஒருவேளை ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டு வைப்பாங்களா, இல்லை காலி இடங்கள் ஃபில் ஆகாத காரணத்தினால செகண்ட் சிவி லிஸ்ட்டு வெளியாகுமா அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக யோசனைகள் எல்லாமே எல்லாருக்குமே வந்திருக்கு. செகண்ட் சிவி லிஸ்ட்டு 100% வெளியாகும் மக்களே, கவலையே வேண்டாம். ஸோ அடிஷ்னலான சிவி இவங்களுக்கு மட்டுமே நாங்கள் வெளியிடுறோம். அடிஷ்னல் சிவி லிஸ்ட்டு இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இதற்கு பயன் பெற போகிறாங்க அப்படின்ற மாதிரி அடிஷ்னல் சிவி லிஸ்ட் பார்த்திங்கன்னா டிஆர்பியுடைய இணையதளத்தில் வரும் திங்கள் முதல் வெளியாக அதிகப்படியான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது மக்களே. ஸோ அடிஷ்னல் சிவி லிஸ்ட்டில் கண்டிப்பாக உங்களுடைய பெயர் வரும் அப்படின்றத எதிர்நோக்கி காத்துருங்க. கண்டிப்பாக அடிஷ்னல் சிவி லிஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கும். 60 மார்க்கு, 62 மார்க்கு, 70 மார்க்கு, 75 மார்க்கு, 80 மார்க்கு இப்படி இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அடிஷ்னல் சிவி லிஸ்ட்டில், அதாவது செகண்ட் சிவி லிஸ்ட்டில் உங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்க போகிறாங்க. 62லேருந்து 85 மார்க்குள்ளார சிவி லிஸ்ட்டில் குவாலிஃபை ஆகி சிவி லிஸ்ட்டில் பேர் வராதவங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுக்க போகிறாங்க. இந்த வாய்ப்பை தயவு செய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்து, முதுகலை பட்டதாரியுடைய காலி பணியிடங்கள் அதிகரிக்குமா? எல்லோருமே கேள்வி கேட்குறீங்க. சார், வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா 20,000 காலி பணியிடங்களை அமைச்சர் ஃபில் பண்ணுவோம் ஆசிரியர் பணியிடங்களை அப்படின்னு குறிப்பிட்டு சொன்னாரே. ஆனால் இங்கே எங்கே வேகன்சிஸ் இருக்குது? வெறும் 1996 வேகன்சிஸ் தான் இருக்குது. இதிலே பார்த்திங்கன்னா இன்னும் ஃபில் ஆகாமல் இருக்கிறதுனால செகண்ட் சிவி லிஸ்ட்டு வெளியாகுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய குற்றச்சாட்டுகள் ஏற்பட்டுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக செகண்ட் சிவி லிஸ்ட்டு வெளியாகும். அந்த செகண்ட் சிவி லிஸ்ட்டுக்காக இன்னொரு 500க்கும் மேற்பட்ட ஒரு வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா பேக்லாக் வேகன்சிஸ் உள்பட்ட வேகன்சிஸ் எல்லாமே இதை கூட இன்க்ளூட் பண்ண போகிறாங்க. அப்படி பார்க்குறப்ப நமக்கு ஒரு வேகன்சிஸ் இன்னும் கொஞ்சம் பேர் பீப்புள்ஸுக்கு எடுக்க போகிறாங்க. 1:4 என்ற ரேஷியோவில் செகண்ட் சிவி லிஸ்ட், அடிஷனல் சிவி லிஸ்ட் எல்லாமே பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ ப்ரொவிஷனான செலெக்ஷன் லிஸ்ட்டில் உங்களுடைய பெயர்கள் வந்துருச்சுன்னா அடுத்து நீங்கள் எந்த துறைக்கு போகிறீங்களோ அந்த துறையுடைய அதிகாரிகளை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அந்த ஸ்கூலோடைய ஹெட் மாஸ்டர் சிஓ கிட்ட போயிட்டு உங்களுடைய ஜாயினிங் ஃபார்மாலிட்டிஸை முடித்து வைத்து கொள்ளுங்கள். சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் ஜாயினிங் ஃபார்மாலிட்டி, எஸ்ஆர் புக்கு எல்லாமே என்ன தேவைன்றதை நம்ம முந்தைய வீடியோக்குள்ளே குறிப்பிட்டிருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.